ஸோ உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னா என்ன தெரியும்? இது வரைக்கும் என்ன தெரியும்? ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்றது இது வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியும்? ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணும்? சரி, HTML CSS என்ன பண்ணும்? பூஸ்டப்னா என்ன பண்ணும்? யார் பேசினாலும் யூடியூப்ல உங்களுடைய வாய்ஸ் வரும். சரி, ஓகே. கிளாஸ் நாளைக்கு கனெக்ட் பண்ணலாமா? JavaScript validation பண்ணணும். ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட் வேலிடேஷன் பண்ணணும். வேற HTML வந்து வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுவோம்னா CSS வந்து அதை இன்னும் கொஞ்சம் மானிட்டரேட் பண்ணுவோம். மானிட்டரேட் இல்லை, எக்ஸ்ட்ரா கலர்ஸ், இமேஜ் அந்த மாதிரி ஆட் பண்ணுவோம். ஓகே. வேற சரி, ஓகே. HTML எலமெண்ட்ஸ், CSS கலரிங், பூஸ்டப் ஃப்ரேம்வொர்க். ஓகே, அப்போ ஜாவாஸ்கிரிப்ட் என்னன்னா ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஒரு 2-3 நாள் கிளாஸ் எடுத்தது இதுக்காக தான். நீங்கள் எப்படியே அமைதியாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா வேலைக்காக. சரி, இன்னைக்கு ஜாவாஸ்கிரிப்டை பற்றி நம்ம பேசிக்ல இருந்து பார்க்க போகிறோம். அது என்னென்ன பேசிக் அப்படின்னா, இப்போ நான் லாஸ்ட் டைம் நடத்தும் போது ஒரு ஃபார்ம் இருக்கும், கிளிக் பண்ணால் ஆன் கிளிக்கு பட்டனில் போய் எழுதுறது, ஓகேங்களா, கன்சோல் அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, அது பேசிக்னா கிடையாது. அது எப்படி ஒரு ஃபார்முக்கு வேலிடேஷன் பண்ணுறது, அப்படி அந்த ஹிடன் பாஸ்வேர்டு, இந்த ஃபேஸ்புக்லாம் வர மாதிரி ஹைட் பாஸ்வேர்டு தென் ஷோ பாஸ்வேர்டு எப்படி எடுத்துன்னு வர்றதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டியை டேரெக்டாக எழுதும். ஓகே, அப்போ ஸ்டார்டிங் எங்கே அப்படின்னா, ஒரு ஸ்கிரிப்டை எப்படி எழுதுறது, ஓகேவா, அந்த ஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது தெரியும். ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் நார்மலாகவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிங்க்ரோனஸ் ப்ராசஸ், அதாவது லைன் பை லைனா ஒர்க் ஆகக்கூடிய ஒன்று. லைன் பை லைன்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், இந்த டேர்ம்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா என்ன? இதெல்லாம் பேசிக் கொஸ்டின் தான், ஒழுங்கா சொல்லு. அப்புறம் நீங்க தனியா வந்து எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். பிளஸ் மைனஸ் அதெல்லாம் அடிஷன், சப்ட்ராக்ஷன், ஈக்குவல் டு. ஓகே, அடிஷன் சப்ட்ராக்ஷன் இந்த இதெல்லாம் வரது. ஓகேங்களா, சரி. இப்போ இதை வந்து நான் உங்ககிட்ட ஒரு என்ன சொல்றது, எல்லார்கிட்டையுமே நான் உங்ககிட்ட ஒரு கோடிங் எழுத சொல்றேன். என்ன எழுத சொல்றேன் அப்படின்னா, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். இது ரெக்கார்டிங்ல போட்டாச்சு. இன்னைக்கு யூடியூப்ல இதை ஷேர் பண்ணும். ஓகேவா, இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா 10, இது ஒரு நம்பரு, இது நம்பர் 3, எனக்கு 3வது நம்பரில் வரணும். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 என்ன அப்படின்னு கேட்குறேன். ஓகேவா, எனக்கு இதை ஆட் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் வந்து 3வதுலேருந்து எடுத்து வந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா, இதுக்கு என்ன பண்ணலாம்? உங்களுக்கு என்ன தெரியும்? நம்பர் 1 பிளஸ் நம்2, நம்பர் 1 பிளஸ் நம்பர் 2 இப்படி பண்ணீங்கன்னா நம்பர் 3ல என்னவா இருக்கும் அப்படின்னா, என்னவா இருக்கும்? 30 வந்து ஆன்சர்ல இருக்கும். அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று இந்த பேசிக் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அலர்ட் போட்டு நம்பர் 3 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா console.log கைஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா, திரும்ப நடத்த மாட்டேன். ஓகே, நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. சரி, ஓகே. இதுல இந்த நம்பர் 1 அப்படின்றது நீங்க இங்க நம்பர் 3ல ஆன்சர் என்ன வரும்ன்றீங்கன்னா 30ன்னு வரும்ன்றீங்க. நான் இங்க 10ம் கொடுக்கல, 20ம் கொடுக்கல,
நம்பர் 1 நம்பர் 2 தான் கொடுத்தேன். இந்த இடத்துல எப்படி அது வந்திருக்கும்? 10 20ன்றது எப்படி வரும்? நான் என்ன அது கேக்குறேன்? வேலிடேஷன் பண்ணுமாண்ணா? நம்பர் 1ல எவ்வளவு இருக்கு, நம்பர் 2ல எவ்வளவு இருக்குன்னு வேலிடேட் பண்ணி அதையும் கால்குலேட் பண்ணணும். அசைன் 10 பண்றது. வேரி ஓகேவா? இந்த ஈக்குவல்ட்டுக்கு பேரு என்ன அப்படின்னா, ஓகேவா, அசைன்மெண்ட் அப்படின்னு பேரு. ஓகேங்களா? அசைன்மெண்ட் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கல் டேர்ம்ல அசைன்மெண்ட் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இன்னும் ரொம்ப ஈஸியா சொல்லவா? ஃபர்ஸ்ட் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நான் ஒரு இன்ட்ரோ காலுக்கு பேசும்போது உங்களுக்கு இப்படி என்னுடைய நம்பர் வந்திருக்கும். கரெக்டு தானே? 9789577062 அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, நீங்க இப்பயுமே இந்த நம்பர் இப்படிதான் வச்சிருக்கீங்களா, இல்ல வேற ஏதாச்சும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க? கர்த்தூசி இந்த மாதிரி இருக்கும். கரெக்டு தானே? மேக்ஸிமம் இப்படிதான் ஸ்டோர் ஆகும். கரெக்டா வெங்கடண்ணா அப்படின்ற மாதிரி ஸ்டோர் ஆகும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த நம்பரை நீங்க அப்படியே வச்சுட்டு இருந்தா ஏன் அந்த நம்பரை ஏன் ஸ்டோர் பண்ணணும்? இது தேவையே கிடையாது. இந்த நம்பர் அப்படியே வச்சுட்டு இருந்தா என்ன பிரச்சனை? ஓகேவா? நான் மெசேஜ் பண்ணணும்னு நினைச்சாலோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த நான் இவருக்கு கால் பண்ணி கேட்கணும்னு நினைச்சாலோ அகைன் அண்ட் அகைன் அந்த 10 நம்பரை என்னால மெமரைஸ் பண்ணிட்டு வச்சிருக்க முடியாது. இட்ஸ் நெசசரினா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ கூட அது எனக்கு தேவையில்லாத ஒண்ணுதான். எதுக்கு நம்பர் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம்? பேர் தான் தெரியும்ல. ஓகேங்களா? இப்ப வெங்கடண்ணா அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப இதை நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு தெரியாமையே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, டெய்லி நம்ம ஒரு விஷயத்த அசைன் பண்ணுவோம். புதுசா ஒரு நம்பர் வந்துச்சு அப்படின்னா டோன்ட் டச் திஸ் கால் அப்படின்னு சொல்லிட்டு அசைன்மெண்ட் பண்றோம். எப்படி அசைன்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த நம்பர் டு இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இப்ப இந்த நம்பர் இந்த நேமுக்கு என்ன பவர் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா இந்த வேல்யூ இருக்கும். ஓகேவா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்பயுமே இது லெஃப்ட் சைடு வேல்யூ வாங்குறது, ரைட் சைடு வேல்யூ கொடுக்கிறது. லெஃப்ட் ரைட், இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு வேல்யூ வாங்குறது. கரெக்டு தானே? இப்ப வெங்கடண்ணா அப்படின்ற அந்த ஒரு நேமுக்கு நான் எடுத்துறேன். வெங்கட் அப்படின்ற ஒரு நேமுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா வேல்யூவை அசைன் பண்றேன். ஓகேவா? அசைன் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த ஆபரேட்டர். இதுல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. அப்ப அசைன்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, நான் ஒரு வேல்யூவை ஏதோ ஒரு வேரியபிளுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வேல்யூ. ஓகேங்களா? ரைட் சைடு இருக்கிறது வேல்யூ, அப்ப லெஃப்ட் சைடு இருக்கிறது வேரியபிள். ஏதோ ஒரு வேரியபிளுக்கு நான் வேல்யூவை கொடுக்குறேன். ஓகே, இப்ப இது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஓகே, நம்பரை நான் அப்படியே வச்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. அதை ஸ்டோர் பண்ணிட்டா எங்க வேணும்னாலும் எப்படி வேணாலும் அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். ஓகேங்களா? அப்ப இந்த இது வந்து நான் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் ஷேர் பண்றதா இருந்தாலும் நான் வெங்கட் அப்படின்னு கால் பண்ணாலே இந்த நம்பருக்கு தான் கால் போகும். புரியுதா? அதே மாதிரிதான் இப்போ உங்ககிட்ட நான் ஒரு வேரியபிள் வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு 2 நம்பர் 3 நம்பரை வச்சு அரித்மெட்டிக் ஆபரேஷன் பண்ணுங்க அப்படின்னா நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் 4 வாட் அப்படின்னா நீங்க இது மூணுத்தையுமே ஆட் பண்ணிப்பீங்க. நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 அப்படின்னு சொல்லி. எதுக்குன்னா நீங்க இந்த மாதிரினா பண்ணிட்டு இருக்கீங்க? டைரக்டா 1 2 10 அப்படின்னு போட்டாலே வேலை முடிஞ்சிருமே. அடுத்த கொஸ்டின் இப்படி வரும். இப்படி போட்டு இதெல்லாம் இல்லாத நீங்க நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கன்சோல் போட்டாலே வந்துருமே அப்படின்னா வந்துடும். இன் ஃபியூச்சர் எனக்கு வந்து அகைன் நான் ஒரு நம்பரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அகைன் வந்து கால் பண்ற மாதிரி அகைன் இது என்னன்னா ரீயூசபிலிட்டி கான்செப்ட் ஒன்று வரும். ஓகேங்களா? சரி, எடுத்தோம்னா அங்க போக தேவையில்ல. ஓகே, வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கணும், வேல்யூவை அசைன் பண்ணிக்கணும். வேரியபிள் அப்படின்றது லெஃப்ட் சைடு, அது வேல்யூவை வாங்கக்கூடியது. ஓகேங்களா? அசைன்மெண்ட்டுக்கு எந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வேல்யூ, ஏதோ சம்திங் வேல்யூ அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? நம்ம டேட்டாவையே
மல்டிபிள் இதில் ஸ்டோர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், ஏன் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போதே ஒரு ஃபார்ம் வந்து ஒன்று வந்திருக்கும். அதில் உங்களுடைய நேமு, காலேஜு, வாட்ஸ்அப்போட ஃபோன் நம்பரு, அப்புறம் என்ன கேட்டிருப்போம், இமெயில், இப்படி கேட்டிருப்போம். ஓகேவா? இந்த இதுலேயே நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நேம் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு காலேஜ் இப்படி கொடுத்துருப்பீங்க. இதுல என்ன பெரிய டிஃபரன்ஸ் கண்டீங்க அப்படின்னா, எதுவும் டிஃபரன்ஸ்னா கிடையாது. இந்த நேம் அப்படின்றது என்ன அப்படின்னா கேரக்டர்ல இருக்கு. ஓகேங்களா? இந்த நம்பர் அப்படின்றது எதுல இருக்குன்னா நம்பர்ல இருக்கு. ஓகேவா? நம்பர் இது ஸ்ட்ரிங் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு என்னன்னா இஸ் மேரிடு. நான் குரு மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையா உனக்கு? ட்ரூவா? ஆயிட்டு இருக்கும். ஓகே, இப்படி மல்டிபிள் டேட்டாவை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுல மல்டிபிள் டேட்டா என்னன்னா இப்ப மேரிட் ஆச்சு இல்லை அப்படின்றதுக்கு எஸ் நோ அதுவுமே ஒரு விதமான இதுதான். ஓகேங்களா? ஸோ இப்ப ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இத பூலியன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பொதுவா பூலியன் வேல்யூ அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னா எய்தர் ட்ரூவா இருக்கும் இல்லைன்னா ஃபால்ஸா இருக்கும். ரெண்டுத்துல ஏதாவது ஒரு விஷயம் தான். உங்களே கேட்கறேன், எத்தனை பேர் எலிஜிபிள் ஃபார் ஓட்? எலிஜிபிள் ஃபார் ஓட் மட்டும் கை தூக்குங்க. இதுல குழந்தைங்கன்னா இருக்கீங்களா? அட்ட பாவிகளா? யார் நாட் எலிஜிபிள் டு ஓட்டு? யாருப்பா ஃபால்ஸ்? எல்லாத்துக்கும் கை தூக்குறீங்க. ஸ்ரீதர் உனக்கு ஓட்டு இல்லையா? அப்ப தூக்குனியா? ஓகே, 2 பேர். மாலினிக்கு மட்டும் இல்ல. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து என்ன விதமான டேட்டா டைப், ஓகேங்களா, நீங்க கொடுக்குற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே டேட்டா டைப்பா தான் போய் ஸ்டோர் ஆகும். உங்களுடைய பேரு ஸ்ட்ரிங்கா போகும், உங்களுடைய ஃபோன் நம்பர், ஏஜ் நம்பரா போகும், நீங்க கொடுக்கக்கூடிய எஸ் ஆர் நோ பூலியன் அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸா போகும். மேரேஜ் ஆச்சா இல்லையா? ஓகே, ஆனா டைவர்ஸ் ஆயிடுச்சு, அதெல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையா? ஆயிடுச்சு, எஸ். இல்ல ஆகல அப்படின்னா நோ. ஓகேங்களா? அதே மாதிரி எலிஜிபிள் டு ஓட், எஸ் ஆர் நோ. ஓகேங்களா? கணக்கு எடுக்கும் போது இந்த 2 விஷயத்தை தான் கேட்பாங்க. 18 வயசுக்கு மேல வந்துட்டீங்களா இல்லையா, அதை மட்டும் தான் கேட்பாங்க. அப்ப ஒரு டேட்டாவை இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த விஷயம்லாம் தெரியாது. ஓ இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னா இருக்கு. ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த மட்டும் ஸ்ட்ரிங், நம்பர், பூலியன், ஆப்ஜெக்ட், அரே, இந்த ரெண்டுமே நம்ம அப்புறமா பார்ப்போம். ஓகேவா? இந்த ரெண்டுமே அப்புறமா பார்ப்போம். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங், நம்பர், பூலியன். ஓகேங்களா? இது என்ன ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா குரு. ஓகேங்களா? இது ஒவ்வொன்றுமே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கேரக்டர். ஜி ஒரு கேரக்டர், யூ, ஆர், யூ, இது எல்லாமே ஒரு கேரக்டர். இது எல்லாமே காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரிங். ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த மட்டும் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இது ஸ்ட்ரிங். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ்ல கொடுத்தா இது. ஓகேங்களா? நம்பர் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும், இதுதான் நம்பர். பூலியன் அப்படின்னா என்னன்னா அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இந்த 3 டைப் இருக்கும். ஓகேங்களா? இதுல எதுவும் டவுட் இல்லையே? இதெல்லாம் எதுக்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதுதான் முக்கியம். இதுதான் முக்கியன்றதோட இதை தாண்டி இவங்க 2 பேர் இருக்காங்க, இவங்க 2 பேர் தான் முக்கியம். பார்ப்போம், இது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயத்த பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு நேம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த
காலேஜ், ஃபோன் நம்பர், இமெயில், இஸ் மேரிட்லயே நான் 3 டேட்டா டைப்பை வாங்குறேன். ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி கோடிங் எழுதணும் அப்படின்னா வேரியபிள் டிக்ளரேஷனுக்கு, ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் நேமோட வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் செக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அதெல்லாம் வாங்குவோம். ஓகேங்களா? இப்போ ஒரு நேம் வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண போறீங்க அப்படின்னா இது வேரியபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌசருக்கு சொல்றதுக்கு வேர் அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு போடும். ஓகேவா? போட்டுட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி போட்டு வேல்யூ அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற வேரியபிள்ல இந்த வேல்யூவை அசைன் பண்ண போறேன். ஏன்னா எனக்கு எங்கேயா தேவை அப்படின்னா இந்த வேல்யூ மொத்தமா தூக்கிட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இதை கால் பண்ணாலே போதும். இன்னொரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி போறேன். வேர் ஓகேங்களா? இப்போ நான் ஆனால் ஏஜுக்கு என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு வேற ஏதாவது டேட்டா டைப் ஆனால் அதெல்லாம் ஒரு டேட்டா டைப்பையும் சேஞ்ச் பண்ண தேவை. வேரியபிள் அப்படின்னு போட்டு நீ மாவட்டும் ஏஜ் அப்படின்னு போட்டாலே வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ வேரியபிள் அப்படின்றது இது ஒரு வேரியபிள் அப்படின்னு சொல்றதுக்காக யூஸ் பண்ணும். அதை போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கோடிங்கு எழுத ஸ்டார்ட் பண்ணும். புரியுதா? இப்படிதான் நீங்க எழுத ஸ்டார்ட் பண்ணும். இப்படிதான் நம்ம கோடிங்கும் பண்ணுவோம். ஓகேங்களா? எழுதிட்டு நம்ம என்ன செய்வோம்னா கண்டிஷன் ஹேண்டில் பண்ணுவோம். 18 வயசுக்கு மேல இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் ப்ரௌசருக்கு சொல்லணும். இது கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையும் ப்ரௌசருக்கு சொல்லணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா டைப்பை வச்சு முதல்ல டேட்டாவை வாங்கிடணும். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாவோ போகும். ஆனா நீங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. HTML CSS JavaScriptல ஒரு ஃபைல் index.html
ஓகே, இப்படி வந்தாச்சு. அந்த ஃபாண்ட் ஃபேமிலியை மட்டும் வாங்கிக்கலாம். ஓகேங்க, இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அகைன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஐடி அப்படின்றத செட் பண்ண போறேன். நேம், ஓகேங்களா? எல்லா இதுக்குமே ஒரு ஐடி அப்படின்றத கொடுத்துருங்க. ஐடி, இமெயில், அது ரிலவெண்டா கொடுத்தாலே ஓகே தான். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஐடியை செட் பண்ணியாச்சு. எல்லா இதுக்குமே நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்புட் டைப்ல எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஐடி அப்படின்றது இருக்கு. ஐடி எல்லாமே இருக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈவெண்ட் எழுதணும். என்ன ஈவெண்ட்? ஈவெண்ட்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ வேரியபிள் டிக்ளரேஷனுக்கு இந்த மாதிரி சொல்லியாச்சு. ஸ்ட்ரிங்கு, கேரக்டர், பூலியன் அப்படின்ற 3 விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. ஈவெண்ட் அது என்னென்ன ஈவெண்ட்? இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்க போகுது, ஓகேங்களா? எக்ஸாம்பிள், ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டனை கிளிக் பண்ணா ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது மட்டும் தானே நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம், வேற ஏதாவது பார்த்துருக்கோமா அப்படின்னா, இப்போ இது ஒரு டிராப் டவுன் வச்சுக்கோம், ஓகேங்களா? இது ஒரு டிராப் டவுன், ஓகேங்களா? இந்த டிராப் டவுன்ல நான் என்ன பண்ண போறேன், அப்படின்னா, நான் ஏதாவது ஒரு விஷயத்த செலக்ட் பண்ணும்போது எனக்கு அதனுடைய வேல்யூ வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல போறேன். ஓகேங்களா? இது ஒரு டிராப் டவுன். இந்த டிராப் டவுனை நான் செலக்ட் பண்ணும்போது எனக்கு அதனுடைய வேல்யூ வேணும் அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஓகே, இந்த டிராப் டவுனை செலக்ட் பண்ணும்போது அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னங்க இது நல்லா இருக்கேப்பா, என்ன ஆப்ஷன் தான் தெரியல. ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட் ஈவெண்ட்ஸ். ஈவெண்ட் அப்படின்னா என்னன்னா, அதை போய் நீ கிளிக் பண்ணும்போது தான் ஒர்க் அவுட் ஆகும். அதில் நமக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது ஆன் கிளிக். இதில் ஆன் சேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் ஆன் கீ அப், ஓகேங்களா? கீ ப்ரெஸ், ஓகே. ஆன் பிளர். என்னன்னா இதெல்லாம் எதுக்குன்னா அப்படின்னா இது எல்லாத்தையும் விட்டு, ஓகேவா? இது எல்லாத்தையுமே விட்டு இந்த 2 மட்டும் முதல்ல தெரியும். ஆன் கிளிக் அப்படின்னா ஏதோ ஒரு பட்டன் இருக்கு, அதை நான் கிளிக் பண்ணும்போது அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் இந்த மாதிரி ஆன் கிளிக்னு ஒன்று எழுதுறேன், ஓகேங்களா? ஆன் சேஞ்ச் எப்போ நான் யூஸ் பண்ணுவீங்கன்னா சொல்றேன், யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? இப்போ நம்ம ஈவெண்ட்டுக்கு போக போறோம். ஆன் கிளிக் பண்ணும்போது உன்னுடைய வேலை என்ன அப்படின்னா இந்த ஃபார்மை வேலிடேட் பண்ண போறேன், ஓகேவா? நான் இதுக்கு மெத்தட் நேமு ஃபார்ம் வேலிடேஷன் அப்படின்னு எழுதிட்டு இந்த மாதிரி ஒரு பிரேசஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இது போடுறோம். ஆன் கிளிக் பண்ணும்போது ஃபார்ம் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடணும், ஓகேங்களா? இதுல என்ன செய்யணும் அப்படின்னா, சரி, நான் நீங்க எஃப் மட்டும் ஸ்மாலு இந்த வி கேப்ஸ்ல போட்டிருக்கீங்களே, இதுக்கான பெயர் காரணம் ஏதாவது இருக்கா அப்படின்னா, கோடிங் எழுதும்போது பொதுவாக ஜாவா ஸ்கிரிப்ட்ல கோடிங் எழுதும்போது நிறைய இதெல்லாம் இருக்கு. ஸ்னேக் கேஸ், கேமல் கேஸ், பாஸ்கல் கேஸ் அப்படின்னா இருக்கும். என்னென்ன இதெல்லாம் அப்படின்னா இதோ இப்போ காரணம். இப்போ கோடிங் எழுதும்போது ஸ்னேக் கேஸ்
அப்படின்னா என்னன்னா ஒரு லெட்டர் எழுதுவீங்க, ஒரு ஏதோ ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவீங்க, அதுக்கு நடுவில் ஒரு அண்டர்ஸ்கோர் ஒன்று போட்டு எழுதுவீங்க. அதாவது ரெண்டுமே ஒரே வேர்டு தான். ஸ்னேக்கு கேஸ் அப்படின்றது ஒரு வேர்டு தான். கேமல் கேஸ் அப்படின்னா இங்க சின்னதா இருக்கா, இந்த இடம் வரும்போது பெருசா இருக்கா, அந்த மாதிரி கேமல் கேஸ். நான் மேக்சிமம் வந்து இந்த பாஸ்கல் கேஸ்னா ரெண்டுமே அடுத்தடுத்த வேர்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே அந்த மாதிரி வரும். நீங்க நான் எழுதும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்படிதான் எழுதும். மேக்சிமம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நீங்க போற இடமும் இந்த மாதிரி கேமல் கேஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பாஸ்கல் லைக் ஸ்னேக் கேஸ், அதாவது ஃபார்ம் வேலிடேஷன் இப்போ ஸ்னேக் கேஸ்ல எழுதுங்க அப்படின்னா இப்படி எழுதணும். ஓகேங்களா? இது வந்து பிஹெச்பிக்கு நான் ஒர்க் பண்ணும்போது எழுதிட்டு இருந்தேன். இப்போ இது ஒரு கோடிங் ஸ்டாண்டர்ட் தான். இது தப்புனா கிடையாது, நீ எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இல்லை நான் அப்படின்னா எழுத மாட்டேன், நான் எந்த கேஸையும் ஃபாலோ பண்ண மாட்டேன், நானே ஒரு போலார் தான் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். புரியுதுங்களா? ஆனா எழுதுறத வேலிடா எழுதுங்க. ஃபார்ம் வேலிடேஷன் அப்படின்னா இந்த மெத்தடு இந்த ஃபார்மை வேலிடேட் பண்ண போகுது. எதை வச்சு வேலிடேட் பண்ண போகுது அப்படின்னா இந்த ஐடியை வச்சு வேலிடேட் பண்ண போகுது. எனக்குன்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, இந்த டாக்குமெண்ட்ல மல்டிபிள் எலமெண்ட்ஸ் இருக்கு. நேமு, இமெயிலு, பாஸ்வேர்டு, ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் எலமெண்ட் இருக்கு. இதை இதை கிளிக் பண்ணி இன்னொரு பேஜுக்கு போறான் அப்படின்னா நான் அவனை என்ன செய்வேன் அப்படின்னா இதை கொடுத்தா நான் நெக்ஸ்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா இதுல வேல்யூ இருக்கா இல்லையான்றதை டெஸ்ட் பண்ணும். எப்படி வாங்குவேன் அப்படின்னா மெத்தட் எழுதிட்டு இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் டாக், இவரு தான் அந்த வேலையை பார்ப்பாரு. ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் தான் என் ஃபார்ம்ல வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணும். இப்போ வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன், யூசர் நேம். இந்த வேரியபிள் அப்படின்றது என்னவா வேணாலும் இருக்கலாம். நான் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் நேமே கூட எடுத்துட்டு வந்து இங்க கொடுப்பேன். ஓகேவா? ஆனா இங்க நீங்க லேபிள்ல ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்ததால தான் இங்க கொடுத்தீங்களா அப்படின்னா கேட்கக்கூடாது. இது எதுவா வேணாலும் இருக்கும். ஓகேங்களா? கொடுத்துட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. இந்த எலமெண்ட் பை ஐடின்னு இருக்குல்ல, இது கண்டிப்பா இங்க இருக்கிற ஐடியோடைய நேம் தான் இங்க கொடுக்கும். இல்லைண்ணா எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் நேம்னே கொடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த கொரி இந்த இடத்துல போய் சர்ச் பண்ணும், எங்க ஃபர்ஸ்ட் நேம்னு எதாவது இருக்கா, ஐடி ஃபர்ஸ்ட் நேம்னு எதாவது இருக்கான்னு போய் பார்க்கும். ஐடி ஃபர்ஸ்ட் நேம்னே இல்லை அப்படின்னா வேல்யூவே வராது. அதனால இந்த இடத்துல என்ன ஐடி கொடுத்துருக்கியோ அந்த ஐடியை தான் யூஸ் பண்ணிட்டு டாட் வேல்யூ அப்படின்னு வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நேம்ல என்ன வேல்யூ நம்ம அசைன் பண்றோம் அப்படின்னா இதுல வரதை இங்க அசைன் பண்ண போறோம். ஓகேங்களா? இதுல வரதை இங்க அசைன் பண்ண போறோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் சக்சஸ். இதுல வேல்யூ கரெக்டா வந்துச்சா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு நான் அலர்ட் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? இன்னொரு லைனும் நான் எழுதிக்கிறேன். இது பேர் என்னன்னா இமெயில். இப்ப இமெயிலுமே நான் அலர்ட் போட்டு பார்க்குறேன். ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். வேரியபிள் 1 ஃபார் ஃபர்ஸ்ட் நேம், another 1 ஃபார் இமெயில். ஓகேவா? நேமை வச்சு வேல்யூ, நேமை வச்சு இதனுடைய வேல்யூ. நம்ம பசங்களுக்கு ஒரு டவுட் வரணும், ஆனா இங்க வேல்யூ அப்படின்றதே இல்லையே, என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னா வேல்யூ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த ஐடியை வச்சு இதுக்கு அசோசியேட்டா இருக்கிற எல்லா விஷயத்தையும் எடுக்கலாம். என்ன விஷயம் நம்ம இது வரைக்கும் கொடுத்துருக்கோம்னா டைப்பு, பிளேஸ் ஹோல்டர் மட்டும் தானே கொடுத்துருக்கோம். இதுல இன்னுமே நேம் கொடுக்கலாம், ஸ்டைல் கொடுக்கலாம், கிளாஸ் கொடுக்கலாம், வேல்யூ கொடுக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ விஷயம் இருக்கு. இது எல்லாத்தையுமே இருந்தாலும் இல்லைனாலும் எடுக்கலாம். ஓகேவா? அதனால இங்க வேல்யூ இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேமையும் இமெயிலையும் ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டு அதை நான் பிரிண்ட் போடுறேன். ஒண்ணுமே இல்லை, அடுத்தது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு வருது. இப்போ பாருங்க, இது நான் இமெயில் மட்டும் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே இல்லை, நீங்க ஏதாவது கிளிக் பண்ணீங்கன்னா எதுவுமே போகாது. இதை கிளிக் பண்ணாதான் அடுத்தது அதனுடைய வேல்யூவை டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? இது தலைவலி. அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கன்சோலை தூக்கிட்டு, அலர்ட்டை தூக்கிட்டு console.log யூஸ் பண்ணி
எங்க எதுவுமே வரலையே அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இப்ப வேல்யூ வந்துருக்கு. வேல்யூ அப்படின்றது வந்துருக்கு. சரிங்களா? எதனுடைய வேல்யூ வந்திருக்கு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். இமெயிலோட வேல்யூ. ஏன் மத்தவங்க எல்லாம் என்னப்பா பண்றீங்க, கவனிக்கிறீங்களா இல்லையா? புரியல எனக்கு. நீங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நான் சீரியஸான எடுத்து பண்ண மாட்டேன். நார்மலாவே சொல்லி கொடுத்து கிளாஸ் முடிஞ்சிச்சு டாடா பாய் பாய் காமிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். இல்லை எங்களுக்கு எல்லாம் புரியுது நீ அப்படியே நடத்தினாலும் ஓகே தான். இதில் லாஸ் ஆக போகிறது நான் கிடையாது சொல்லிட்டேன். நீங்கள் வாய் மூடிட்டே இருந்துட்டு கடைசியில் வந்து எனக்கு புரியல அப்படின்னு சொன்னாலும் நான் கண்டுக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி. ஓகேங்களா? இப்போ நான் 2 இது போட்டிருக்கேன். எனக்கு எதனுடைய இது எனக்கு வந்திருக்குன்றது தெரியல. ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா console.logல ஸ்ட்ரிங்கில் ஃபர்ஸ்ட் நேம்னு போட்டு ஒரு கமா போட்டுக்கிறேன், ஸ்ட்ரிங்கில் இமெயில்னு போட்டுக்கிறேன். இப்போ எந்த வேல்யூ வந்தாலும் எனக்கு இமெயிலோட வேல்யூ இது வருது, ஃபர்ஸ்ட் நேமில் எதுவும் வரலப்பா அப்படின்ற மாதிரி. அகைன் இப்போ கொடுத்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம்லேயும் வந்திருக்கு, இமெயிலையும் வந்திருக்கு. ஆனால் இது மஸ்டா, இது கொடுத்தே ஆகணுமா அப்படின்னா 2 ஃபீல்டு வைக்கும்போது உனக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதனுடைய வேல்யூ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது எதனுடைய வேல்யூ வரல அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்போ நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டு கமா கண்டிப்பாக போட்டு. எதுக்காக இப்போ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இது வேரியபிள். வேரியபிள் அப்படின்றது இதனுடைய வேல்யூவை நமக்கு இங்கே பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? இது ஸ்ட்ரிங்கு அப்படின்னா இந்த மாதிரி கோட்ஸ்குள்ளார நீ எங்கேயுமே நீ இது இந்த கோட்ஸ் போட்டேன்னு வச்சுக்கோயேன், ஃபர்ஸ்ட் நேம் தான் வரும். இப்போ பாருங்க, நான் வேல்யூ கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் நேம் தான். ஆனால் எனக்கு அந்த வேல்யூ தானே வரணும் அப்படின்னா வராது. ஏன் வராது அப்படின்னா நீங்க ஸ்ட்ரிங்காக போட்டுருக்க, வேரியபிளாக போட்டு. வேரியபிள்னா இந்த கலர்ல வரும். ஓகேங்களா? இந்த லைட் ப்ளூ கலர்ல வரும். புரியுதா அண்ணா? இது console.log போட்டீங்களா? இதே அலர்ட் போட்டா இந்த மாதிரி வராதா? வருமே, அலர்ட் போட்டா வரும். என்ன இப்ப கன்சோல் லாக் இப்ப நான் எத்தனை டைம் போட்டிருக்கேன் பாரு. ஃபர்ஸ்ட் நேம் வந்துச்சா? வந்துச்சா? நான் கிளிக் பண்ண வருதா? இதே விஷயம் அலர்ட் போட்டா என்ன நடக்குதுன்னு பாருங்க. அலர்ட் போட்டா தலைவலிங்கிறேன். எனக்கு இப்ப 2 வேல்யூமே எனக்கு இங்க காமிச்சிச்சா? இப்ப அட் அ டைம்ல 2 வேல்யூமே எனக்கு காட்டு. இப்ப நான் அலர்ட் போட்டிருக்கேன், வரலையே. தெரியுதா? அலர்ட் போட்டா புரியுதுண்ணா. அது ஒன்னொன்னா நீ வந்து பிரிண்ட் போட்டு இது பண்ணும். இதே இதுனா நீ என்ன கொடுக்குறியோ அந்த விஷயம் டக்குன்னு 2மே வந்து நீ அடுத்ததும் நீ இங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஆனா அலர்ட்ல நீ ஒன்னொன்னு கிளிக் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ப்ரொசீட் பண்ணணும். ஓகே ஓகே. இப்போ நான் 2 வேரியபிளுக்கு நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? இன்னும் எத்தனை வேரியபிள் இருக்கு? பாஸ்வேர்டு இருக்கு, ஃபோன் நம்பர் இருக்கு. ஓகேவா? பாஸ்வேர்டு, வேல்யூ பாஸ்வேர்டு, ஐடி, ஃபோன் நம்பரை வச்சு ஃபோன் நம்பர் வேல்யூ. இப்போ பாரு, 4மே எம்டி அப்படின்னு சொல்லுது. நாலுத்துக்குமே நமக்கு அந்த டிஸ்க்ளைமர் அப்படின்றது கிளீனா தெரியுது. ஃபர்ஸ்ட் நேம் வெங்கி, இமெயில் அப்படின்றது. ஸோ அதனால முன்னாடி நீங்க இன்னும் இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளார நீங்க இன்னும் எவ்வளவு வேணாலும் இது பண்ணிக்கணும். ஏன்னா ஸ்ட்ரிங்குக்குள்ளார தானே கொடுக்க போறீங்க. இது இன்னும் கொஞ்சம் தனியாவே இருக்கட்டும், ஏன்னா என் கேரக்டர் கூட அது வந்து ஒட்டிட்டு வருது அப்படின்னா
இந்த மாதிரி நீங்க இன்னுமே ஸ்பெஷல் இத ஆட் பண்ணலாம். அண்ணா சொல்லுமா. அண்ணா ஃபோன் நம்பர் வந்து இன்டீஜர் தானே, நானும் அதை எப்படி நான் வேறுன்னு நம்ம சொல்லி போட்டிருக்கீங்கல்ல, நான் வேறுன்றது வேரியபிள். ஓகேங்களா, அது இன்டீஜர்னா நீங்க பைத்தான் அந்த சி சி பிளஸ்ல வந்து இன்ட்னு யூஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரினா இங்க இல்ல. பொதுவாகவே நீங்க இங்க வேரியபிள் அப்படின்னாலே எல்லா காம்பினேஷன் ஆஃப் ஆல், ஓகேங்களா, எல்லா டேட்டா டைப்புக்கும் நீங்க வேற தான் யூஸ் பண்ணணும். புரியுதா? இல்லைனா அப்படி எப்படி இது நம்பர் மட்டும் தான் அப்படின்றத எப்படி பண்ணணும் அப்படின்னா அது போக போக வரும். பார்சின்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஓகேங்களா, அது போக போக உங்களுக்கு. ஓகே ஓகேண்ணா. ஓகே, நீங்க என்ன